கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்திலே எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 127 சங்கீதம் 3 வசனம் பின்பாகும். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பக்கம் பார்த்தா கடன், இன்னொரு பக்கம் பார்த்தா சமாதானம் இல்லை. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாருக்கும் தேவன் ஆசீர்வதிப்பார். என்னாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்திலே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமும் வேணும், இரவு நேரத்திலே ஒரு நிம்மதியான ஒரு தூக்கமும் வேணும். சில ஜெப குறிப்பு வரும்போது அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சில காரியங்கள் சொல்லுவாங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டில் வறுமை, மாந்திரீதியில் கஷ்டப்படுறேன், பல விதமான பிரச்சனையில் இருக்கிறேன், எத்தனையோ குடும்பங்கள் சொல்லுவாங்க. ஆனால் சில குடும்பத்தில் மட்டும் உங்கள் செய்தியை நான் நைட்டு கேட்குறேன். நான் ஒரு 15 வருஷமா 11 வருஷமா நைட்டு எனக்கு தூக்கமே இல்லை. நான் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன், மாத்திரை போட்டு பார்த்துட்டேன். நைட் நேரத்தில் எனக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுனால நான் நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் காலையில் உள்ள சமையலை பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா நைட்டு தூக்கம் வராது, எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. என்னைக்கு இரவு நேரத்தில் உங்கள் செய்தி கேட்டனோ அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நானும் நைட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இரவு நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. அந்த 7 பாயிண்ட்டுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான பாயிண்ட். மறுபடியும் கூட சொல்றேன், நைட் நேரத்திலே ஒரு இன்பமான தூக்கம் வேணுமா, ஒரு நல்ல தூக்கம் வரணுமா, படுத்த உடனே தூக்கம் வரணுமா, அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. அதே நேரத்தில் கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா, அதுக்கும் 7 பாயிண்ட் தான். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா ஆசீர்வாதமும் வேணும், இன்னொரு பக்கம் பார்த்தா நைட்டு இன்பமான ஒரு தூக்கமும் வேணும். ஒரு 7 பாயிண்ட் நம்ம தியானிப்போம், தியானிச்சு நம்ம ஜெபிப்போம். 147 சங்கீதம் 11 வசனத்திலே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து அப்படின்னாலே நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 வசனத்திலே தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நைட்டு படுத்த உடனே தூக்கம் வரணுமா, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையில பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா, நம்ம தீமையை விட்டு விலகி வாழ்றோமா, அநியாயத்தை விட்டு நம்ம விலகி வாழ்றோமா? இதெல்லாம் ஏன் நைட் நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா, பரிசுத்தமா வாழ்ந்தால் தேவன் நம்ம கூட இருக்கிறான்னு அர்த்தம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். தீமை செய்யும் போது ஒரு மனுஷன் பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும்போது நைட்டு படுத்தா தூக்கம் வராது. இதே உங்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிதானே அப்படின்னா, தண்ணி அடித்து பார்க்குறாங்க,
தூக்க மாத்திரை போட்டு பார்க்குறாங்க. தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான தொடர்பு, தவறான ஐக்கியம், தவறான நபரு, சில குடும்பத்துல மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல் சொல்லிட்டு ஏகப்பட்ட காரியங்கள். குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. வீட்டுக்குள்ளே கணவர் வந்தாலே வீட்டுக்குள்ள பாதி வீட்டுக்குள்ள குழப்பம்தான் இருக்கு. நைட் நேரத்துல நிறைய வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, ஒரு சில குடும்பத்துல கடன் பிரச்சனை, ஒரு சில குடும்பத்துல வேலையில பிரச்சனை, ஒரு சில குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்கு. ஒரு குடும்பத்துல தீமையை விட்டு விலகி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கிருபை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த குடும்பத்து மேல தேவன் பிரியமா இருக்கும் போது, தேவன் அந்த குடும்பத்துக்கு நித்திரை அளிக்கிறார், நல்ல தூக்கத்தை தருகிறார். அப்போ இரவு நேரத்துல ஒரு நல்ல தூக்கம் வேணும்னே என்னென்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ கையில இப்போ லேட்டஸ்டா செல்போன் தான் நம்ம இப்ப அதிகமா சொல்றோம், அதிகமா கையில இருக்கு. 2 வயசு பிள்ளை, 1 வயசு பிள்ளை, 5 வயசு, 10 வயசு, 15 வயசு வயசானவங்க கூட எல்லாருடைய கையிலயும் இப்ப செல்போன் உள்ள என்ட்ராயிட்டு. ரோட்ல நடந்து போகும்போது கூட செல்போனை பார்த்துட்டு போறாங்க. அப்படியே சில நேரத்துல தவறி விழுந்துருந்தாங்க. செல்போன் உலகமா போயிட்டு இருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசித்தால் எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அநியாயம், எது பொய் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு சத்தியத்தை விரும்புறதை விட பொய்யை விரும்பி, பொய்யை நாடி, பொய்யை பின்பற்றி, கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கத்துக்குள்ள சிக்கி கொண்டு, அப்புறம் நிறைய பொய் பேசி வம்பா போய், அப்புறம் நைட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஏதோ ஒரு பாவ அடிமையில வாழ்ந்திருப்பாங்க. அந்த பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்காங்க. ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்து இருக்கிறீங்களோ, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை வெறுத்து வாழ்ந்தால் நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோம். இல்ல பிரதர், நாங்க தீமையெல்லாம் வெறுக்க மாட்டோம், நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம், நாங்க கையில செல்போன்ல ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் பார்ப்போம், எங்களை யாரு கேட்பா? அம்மா அப்பா கேட்டாலும் நாங்க சண்டை போடுவோம், மனைவி கேட்டாலும் நாங்க சண்டை போடுவோம், யாரு கேட்டாலும் நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில குடும்பத்துல செல்போன்லயே படுத்து கிடப்பாங்க. கண்ணு கெட்டு போயிரும். நைட்டு ஒரு மைண்ட் செட்டிங் வராது. இப்போ லேட்டஸ்டா ஒரு 10 வருஷத்துக்குள்ள செல்போன்ல ரொம்ப மூழ்கி போய் இருக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் முன்பாக ராத்திரி ஆயிட்டுன்னா அம்மாட்டையோ இல்லை வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, இல்லை வீட்டில் பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் முன்பாலாம் இப்படி தான் காலம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிராமத்துலலாம் அப்படி தான் இருப்பாங்க. சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஒரு 20 வருஷம் கூட நம்ம சொல்லலாம். 20 வருஷம் முன்பாக இந்த இரவு நேரத்தில் செய்தி என்னென்ன அப்படின்னா, தீமை வெறுத்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தால் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 147 சங்கீதம் 11 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இரவு நேரத்திலே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இப்ப இந்த இரவு நேரத்திலே நல்ல தூக்கம் வரணுமா, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கையிலே தீமை எதுவும் நம்மளோட வாழ்க்கையில தொடர்ந்துச்சா? நைட்டு செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா செக் பண்ணி பார்க்கும். அதே போல தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை வெறுக்கணுமா? ஒரு குடும்பத்துல தீமை வெறுத்து வாழ்ந்தால் அவங்க இதயத்துக்குள்ள தேவன் இருக்கிறான்னு அர்த்தம். இன்னைக்கு தீமையை பின்பற்றும் போது பிசாசு உள்ள என்றாராம். அதனாலதான் நிறைய குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பக்கத்துல சர்ச் இருக்கா? சர்ச்சில் போய் தேவனோட சமூகத்துல காத்திருங்க, கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எந்தெந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்க கேட்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வசனம் 112 சங்கீதம் 1 முதல்
3 ஆகிய வசனங்களிலே தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அப்படின்னாலே நான் முதல்ல சொன்னேன், தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது தான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப எந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்படின்னா, தீமையை விட்டு விலகணும், அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மிகவும் பிரியமாய் இருக்கும்போது, கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கும்போது அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. 2வது வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவனுடைய சந்ததி பூமியில பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப கர்த்தர் எந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, செம்மையான வம்சம் எந்த குடும்பம் இருக்கோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை பத்தி நான் பேசல. இந்த உலகத்துல எத்தனையோ விதமான களவாண்டு சம்பாதிக்கிறாங்க, கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறாங்க, இஷ்டம் போல வாழ்ந்து எப்படி இல்லாம சம்பாதிக்கிறாங்க. பிசாசு பல மெத்தட்ல ஒரு குடும்பத்துல நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுது. ஆனா கடைசி ஸ்டேஜ்ல உயிரை கொண்டு போயிடும். ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அந்த சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பத்திலே உண்மையாய் வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க முடியும். வாயை துறந்தாலே பொய். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கா சில வார்த்தைகள், மனைவிட்டு வரும்போது சில பொய்கள், வெளியில புறப்பட்டு போகும்போது அங்க சில பொய். செம்மையான வழியில நடக்கிறோமா, இல்ல மனுஷனை பிரியப்படுத்த பலவிதமான வார்த்தைகள் மூலியமாக மனுஷனை பிரியப்படுத்துறோமா? ஒரு மனுஷன் செம்மையா வாழ்ந்தால் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இரவு நேரத்திலே செம்மையான ஒரு வாழ்க்கை இருக்குமானால் உங்களுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. 3வது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி வாழணும்? தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு உண்மையா வாழணும். புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 3:22 எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். கற்பனை நாம் கை கொள்ளும் போது, கற்பனைனா என்ன? உன்னை போல பிறனை நேசிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறதுனாலதான் நைட்டு படுத்தா தூக்கம் வரமாட்டுது. இருதயம் ஃபுல்லா கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம். எப்படியாவது சண்டை போட்டு சாதிச்சிடலாமா, எப்படியாவது பழி வாங்கிடலாமா, எப்படியாவது வம்பெடுத்துடலாமா, எப்படியாவது நேரம் கிடைச்சா அவங்கள ஒரு வழி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி சில குடும்பங்கள் பகையோடு எரிச்சலோடு இருப்பாங்க. வேதம் என்ன சொல்கிறது? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், சத்துருக்களை நேசியுங்கள். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை யாராவது கஷ்டப்படுத்துறாங்களா, மன்னிச்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க. நைட் நேரத்தில் படுத்தா இன்பமான தூக்கம் வரும். இல்லை பிரதர், நாங்கள் மன்னிக்கலாம் முடியாது,
எங்கள் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க பிரதர், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், அவங்க எங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க, எங்களால் மன்னிக்க முடியல பிரதர் அப்படின்னா நைட்டு படுத்தா தூக்கம் வராது. அவர் நைட்டு 1 மணி 2 மணிக்கு உட்காந்து சமையல் பண்ண வேண்டியதான். ஏன்னா சில வீட்டில் நைட்டு ஃபுல்லாக இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருப்போம், கேட்டால் தூக்கம் வரமாட்டுக்கு அப்படிம்பாங்க. மன அழுத்தம், வீட்டில் பார்த்தா நிம்மதியே இருக்காது. இப்படிலாம் சில வீட்டில் இருக்குப்பா, உள்ளதை சொல்கிறேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க தான் இரவு நேரத்தில் இந்த செய்தி. இல்லை பிரதர், நான் இஷ்டம் போல தான் இருப்பேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்தப்பல 3வது பாயிண்ட், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். காணிக்க கொடுக்கணும் அப்படின்னா உற்சாகமா கொடுக்கணுமா? காணிக்க கொடுக்கும்போது உற்சாகமா கொடுக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 12:22 உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கு. இதை ஏன் இந்த இரவு நேரத்தில் உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ உற்சாகமா சில குடும்பத்திலே காணிக்க கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்களுடைய வீட்டில் நிறைய உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நிறைய பேட்டிருக்கும். விசனமாய் அல்ல கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே. மனசுல தெரியும், இவ்வளவு கொடுத்தா போதும், இதை நம்ம உற்சாகமா கொடுத்துருவோம், இதனால நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா சில வீட்டுலாம் ரொம்ப கடல்ல இருப்பாங்க, அவங்களே சர்ச்சில் போய் நிம்மதி இல்லாமல்லாம் உட்காந்துருப்பாங்க, வெளியே தெரியாது. சில குடும்பத்துல தேவன் பரிபூர்ணமா ஆசீர்வதிச்சிருப்பாரு, அவங்களுடைய வாழ்க்கை வேற. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் கடன்ல கஷ்டப்படும்போது கையில 1 ரூபா கூட இல்லாத இருக்காது. பல சூழ்நிலை நான் சர்ச்சில் போய் உட்காந்துருக்கேன். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் எந்த நிலைமையில இருக்கிறான், தேவன் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும்போது நம்ம கையில எப்படினாலும் பணம் வந்துடும். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய சமூகத்துக்குள்ள போகும்போது நம்ம காணிக்க வைக்கிறோமா, உற்சாகமா கொடுப்போம், உண்மையா கொடுப்போம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையா நம்ம நடக்கும்போது அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல 4வது பாயிண்ட், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் செம்மையான ஒரு வாழ்க்கை இருக்கா, அதை நம்ம யோசித்து பார்த்தாலே நமக்கு எல்லாருக்கும் புரியும். அதையும் அப்படியே சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா, உண்மையா வாழ்ந்தால் நம்ம ஜெபம் கேட்கப்படும், உண்மையா வாழ்ந்தால் நம்ம ஜெபம் தேவனுக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நம்ம வாழ்க்கை அப்படி இருந்தால் கண்டிப்பா நைட்டு படுத்த உடனே தூக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. 5வது பாயிண்ட், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். 31ஆம் வசனம், கொம்பும் விரிக்குழம்பும் காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். 69ஆம் சங்கீதம் 30, 31 ஆகிய வசனங்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். நம்ம இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட தீர்மானம் இருக்கும் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமா? அப்ப கர்த்தருக்கு பிரியம்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும் போது இரவு படுத்து தூங்கினால் நல்ல ஒரு தூக்கம் வரும். அதே நேரத்தில் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்? நம்ம கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள்
ஒரு குடும்ப ஜெபம். பக்கத்தில் சர்ச் இருக்கா, சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுங்க. பாட்டு படித்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்னென்ன நன்மைகள் செய்தாரோ அது எல்லாவற்றிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, துதிங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். நைட் ஆட்டோமேட்டிக்காக படுத்த ஒரு நிம்மதியான தூக்கமும் வரும். ஹல்லேலூயா. 6வது பாயிண்ட், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல நன்மை செய்யும் போது தேவன் பிரியமா இருக்கிறார், தான தர்மம் செய்யும் போது தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப எந்த குடும்பத்துல நைட்டு படுத்தா நல்ல தூக்கம் வரும், எந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, நன்மை செய்யற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தான தர்மம் செய்யற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நன்மை செய்யும் போது, தான தர்மம் செய்யும் போது கர்த்தர் கூட இருப்பார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அவங்க நைட்டு படுத்தா பேசாம தூங்குவாங்க, அதே நேரத்தில் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர இன்னைக்குள்ள இரவு செய்தி முக்கியமான ஒரு செய்தி. அடுத்தாப்புல 7வது பாயிண்ட், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உத்தம மார்க்கத்தோரோ அவருக்கு பிரியமானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள், உண்மையா வாழ்கிற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஒரு குடும்பத்திலே உண்மையாய் வாழ்ந்தால் அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அப்போ இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்னெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் கண்டிப்பா இரவு நேரத்தில் படுத்தா நிம்மதியான தூக்கம் இருக்கும். உண்மையா வாழ்ந்தா தூக்கம் இருக்கும், நீதியை பின்பற்றினா தூக்கம் இருக்கும், நியாயம் செஞ்சா தூக்கம் இருக்கும். நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல நல்ல தூக்கம் வரணும்ப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்குள்ள செய்தியை மறுபடியும் கூட கேளுங்க. ஏன்னா சில குடும்பத்துல ஒரே நாள் கேட்டுட்டு மறந்து போயிடுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு நைட்டு படுத்த தூக்கமும் வேணும், ஆசீர்வாதமும் வேணும். குடும்பமும் நல்லா இருக்கணும், நைட்டு படுத்த ஒரு நிம்மதியான தூக்கமும் வேணும். அவங்களோட தலைமுறையும் நல்லா இருக்கணும், அவங்களோட வம்சமும் நல்லா இருக்கணும், அவங்களோட சந்ததியும் நல்லா இருக்கணும். அப்ப எல்லாத்துக்கும் சேர்ந்த மெசேஜ் தான் இன்னைக்குள்ள மெசேஜ். மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்பமெல்லாம் தேவை இருக்கோ இந்த மெசேஜை நீங்க மறுபடியும் கூட கேளுங்க. இதை கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். 7வது பாயிண்ட்ல, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள், நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால இந்த இரவு நேரத்திலே கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு 7 பாயிண்ட் மட்டும்தான் தியானிச்சிருக்கும். இந்த 7 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னும் இதுல செய்திலாம் நிறைய இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எது பிரயோஜனமா இருக்கு, நைட் நேரத்தில் ஒரு 7 பாயிண்ட் மட்டும் நான் மறுபடியும் சொல்றேன், அது நீங்க மறுபடியும் லைட்டா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தாச்சுனாலே அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க தீமையை விட்டு விலகி வாழ்வாங்க, அவங்க தேவையில்ல இடத்துல நிக்க மாட்டாங்க. கிருபைக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்க மேல தேவன் பிரியமா இருக்காரு. வீட்டுல காத்திருங்க, சர்ச்சில் காத்திருங்க, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர இரவு மூலமா காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கிருபை பெற்றுக்கொள்ளுங்க, தீமையை விட்டு விலகிருங்க. உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், நைட்டு படுத்த ஒரு பெஸ்ட் தூக்கமா இருக்கும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, ஒரு கையில நம்ம எல்லாருடைய கையிலையும் பைபிள் எழுதி கொடுத்தாரு. நம்ம கையில பைபிள் எடுக்கும்போது நமக்கு தெரியும் நம்ம இந்த வசனம் இன்னும் கீழ்ப்படியில, இந்த வசனத்துக்கு இன்னும் நம்ம நடக்கல அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் கீழ்ப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொள்ளும் போது தேவன் பிரியமா இருக்காரு. அதனால தேவன் பிரியமா இருக்கிறாரு. நம்ம எப்படி வாழ்றோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதம். அடுத்தால 3வது பாயிண்ட், காணிக்கை உண்மையா செலுத்தி நம்ம தேவனை பின்பற்றும் போது, உற்சாகமா காணிக்கை கொடுக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை சகல காரியத்திலும் தேவன் ஆசீர்வதிப்பாரு. உண்மையா நடக்கணுமா, உற்சாகமா காணிக்கை கொடுக்கணுமா, அதே நேரத்தில் உண்மையா நடக்கணுமா, அப்படி நம்ம வாழும்போது தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.
செம்மையா வாழ்ந்தால் நம்ம ஜெபம் கேட்கப்படும். அதனால நம்ம வாழ்க்கை முதல்ல செம்மையா இருக்கா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்தாப்புல இரவு நேரத்துல கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணணும். அதனால அந்த காரியம் டெய்லி செய்யுங்க. டெய்லி பாட்டு படி ஜெபம் பண்ணுங்க. நல்ல தூக்கம் வரும். கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அடுத்தாப்புல 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 24 மணி நேர வாழ்க்கையில நன்மை செய்றோமா, தீமை செய்றோமா, தான தர்மம் செய்றோமா? நன்மை செய்யும்போது, தான தர்மம் செய்யும்போது தேவன் பிரியமா இருக்கிறாரா? அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இதெல்லாம் பலி அப்படின்றது. இப்ப நம்ம ஸ்தோத்திர பலின்னு சொல்றோம்ல, அதே போல இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நன்மை செய்யுங்க. பக்கத்து வீட்டுல வயசான பாட்டி இருக்கும், ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க. ஒண்ணுமே முடியாம சரீரத்துல பலவீனத்தோட படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க, சாப்பாடு இல்லாம இருப்பாங்க, அந்நியரா இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் விசாரிங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அடுத்தாப்புல 7வது பாயிண்ட், உத்தம மார்க்கத்தார் உண்மையான ஜனங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம வாழ்க்கையில நீதி செய்யணும், நியாயம் செய்யணும். அது தேவன் எதிர்பார்க்கிறாரு. நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்குள்ள ஒரு 7 பாயிண்ட் எல்லா குடும்பத்துக்கும் முக்கியமா பிரயோஜனமான பாயிண்ட். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டீங்களோ உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க வாழ்க்கையில் ஒருவேளை நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த செய்தியை கேட்டு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் தேவன் தருவார். இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உங்கள் ஜீவனுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து சகல காலத்திலும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துவங்க. கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனாங்களோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். உங்க சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். உண்மையா வாழணும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லா ஜனங்களுக்கும் என் தேவன் பரிபூர்ணமான ஒரு சமாதானம், பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியம் இந்த இரவு நேரத்தில் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். நைட் ஷிஃப்ட்ல நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்காங்க. வேற வேற நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறாங்க. நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. நைட் நேரத்தில் நிறைய இடத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் அப்பா எத்தனையோ குடும்பத்தில் வேற வேற நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடணும். என் தேவன் உங்க பிள்ளைகளை தொடணும். தொட்டு அவங்க இருதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ, என்ன வேதனை இருக்கோ, என்ன கண்ணீர் இருக்கோ, எந்த காரியத்துல தனிமையா ஃபீல் பண்றாங்களோ, எந்த காரியத்துல உடைஞ்சு போயிருக்கிறாங்களோ, எந்த காரியத்துல நிந்தைகள் அவமானத்தோடு இருக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்துல ஏழை எளிய ஜனங்களா இருக்கிறாங்களோ, எந்த குடும்பத்துல பலவிதமான பாவ கட்டுல அடிமையா இருக்காங்களோ, எந்த குடும்பத்துல சாபத்துல பிரச்சனையில நிந்தையிலும் அவமானத்தில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு விதமா கிரியேச எல்லா தந்திரமான கிரியலா எல்லா கிரியலாம் அழித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்த அக்னியால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாளோ உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். யாரெல்லாம் வெளியில எல்லா இடத்துல டிராவலிங்ல இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். எத்தனையோ குடும்பத்துல இதயத்துல பாரத்தோடு இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் வேணும். என் தேவன் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கட்டிட வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். பலகணிகளை திறந்து பண்டசாலை திறந்து சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் வேணும். எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றும் சிலுவையில சுமந்தவரை உண்மை அழைக்கிறோம். உங்களுடைய தலைமுறை கரத்தினால சுகம் மாநிலம் என்று வேதம் சொல்லிடுது. உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. எத்தனையோ குடும்பத்துல லோன்ல இருக்குப்பா, நிறைய காரியத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்க, பலவிதமான கடன் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கு. நீதிமான் பனையை போல செழிப்பான். யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். நீதிமானுடைய ஜெபத்தையோ கேட்கிறார். இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையாய் நடக்கிறவர்களோ தேவனுக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன தேவைக்கா ஜெபிக்கிற எல்லா தேவையிலும் சந்திங்க. கர்ப்பத்துணிக்கா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போதுப்பா, ஏற்ற துணையை தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருக்காக வேறு விரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பலவிதமான காரியத்திலே குழப்பத்தோடு இருக்காங்கப்பா. கோர்ட்டு கேஸ் சொல்லி எத்தனையோ குடும்பத்திலே கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற எல்லா தடையெல்லாம் நீக்கி வாசல் திறந்து விடுங்க. குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி வேணும். ஏற்ற துணையா இருக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்துக்குள்ளே தவறான தொடர்பு, தவறான அடிமை, தவறான காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்கப்பா. வீட்டுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி வேணும். சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண்விழிக்கிறது கிருபை செய்யுங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிறீங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமாக இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். எல்லா நாட்டிலுள்ள ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுடன் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் தனிமேலே புலம்பி கொண்டிருக்கிறாங்களோ இந்த இரவு நேரத்திலே உங்க பிள்ளைகளோட நீங்க கூட தங்கிருங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல ஆசீர்வதித்தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரைப்பா களிமண்ணா அர்ப்பணிக்கிறப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விட்டுரும். எத்தனையோ குடும்பத்திலே நைட் நேரத்திலே படிக்கிற பிள்ளைகள் இணைந்துக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ ஞானத்தினால, தேவபுத்தினால நிரப்பி ஆசீர்வதிங்க. கிருபை பெருகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேர் ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம் உங்களுடைய இதயத்தில் உண்டாகட்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிப்பட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட வந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட வந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.